மரபணு மாற்றுப்பயிர் சோதனை தொடர்பாக சர்ச்சை நீடித்து வருகிறது. இது தொடர்பாக வேளாண் விஞ்ஞானி ராஜலட்சுமி மற்றும் பூவுலகின் நண்பர்கள் குழுவை சேர்ந்த சிவராமன் ஆகியோர் இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் சொல்லும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் பற்றி ரொம்ப இப்போது டிபேட் ரிசர்ச் பெயிண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அதில் சந்தேகம் இருக்குது, அதில் கொஞ்சம் ஒரு சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. பேசிக்லி இது என்னென்னா, இதில் ஏற்கனவே இல்லாத ஒரு ட்ரீட் இந்த பிளான்ட்டில் இல்லாத ஒரு குவாலிட்டியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது ஒரு பாக்டீரியாலேருந்து இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு பிளான்ட்லேருந்து இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் இன்னொரு செடியிலேருந்து அந்த ஜீனை எடுத்து நாங்கள் ரைஸில் போடுறோம். அதில் என்ன நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, அது உப்பு இருக்கிற சாயிலையும் வளரக்கூடிய சக்தி. ஸோ இதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இப்போது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்னா, ஆனால் பண்ணுறது இஸ் அ காம்ப்ளிகேட்டட் லாங் ப்ராசஸ். இது லாங் பட் ஷார்ட்டர் தென் கன்வென்ஷனல் ப்ரீடிங். பட் இதில் பண்ணுறச்சே என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம ஏதாவது அந்த ஏற்கனவே இருக்கிற ஜீனோமில் ஏதாவது பாதிப்பு இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதான மேல் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சேஃப்டிலாம் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ். அந்த டெஸ்டிங் பண்ணணும். அதாவது ஒரு செடி நன்னா வளர்ந்து அதால் சீட் செட் பண்ண முடிஞ்சதுன்னா, we have not interfered with the main functions of the plant. இது ஒரு ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் ஆகிடுறது ஃபார் த க்ராப். இது தவிர நம்ம பயோசேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இது சேஃப்னு நம்ம சொன்னான்னா, இஃப் த இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபைஸ், நம்மளுக்கு அது சாப்பிட்றதுல பயம் இல்லை. இந்த மாதிரி 2 வேறுபட்ட மரபணுக்களை ஒரு தொழில்நுட்பத்தால் வெட்டி ஓட்டும்போது எதிர்பார்க்கக்கூடிய விளைவு தான் வரும் என்பதே ஒரு மிக தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, தவறான கருத்து. அப்படி இல்லை, எதிர்பாராத பல விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரபணு தொழில்நுட்பத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கக்கூடிய பெரு விஞ்ஞானிகள் பல பேர் இதை எச்சரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ்டான ஆர்டிகிள்ஸ் இது உடல் நலத்திற்கு, சுற்றுச்சூழலுக்கு, வேளாண்மைக்கெல்லாம் மிக பெரும் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் இதை கொண்டு வரும்போது அதற்கு முந்தைய சோதனைகள் இருக்கு இல்லையா, அதாவது களப்பரிசோதனைக்கு முந்தைய பயோசேஃப்டி ஸ்டடீஸ் எதுவுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஆராய்ச்சி முடிவுகளாக இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த பிடி கத்திரிக்காய் விஷயத்திலும் சரி, இப்பொழுது கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிடி காட்டன் பருத்தி விஷயங்களிலும் சரி, நிறைய கேள்விகளை அதை எழுப்புறது. உணவு பயிர்களாக இப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை கொண்டு வர நினைக்கும்போது உலக சுகாதார நிறுவனமும் இந்த மாதிரி பல்வேறு உலக அறிஞர்கள் சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிசர்ச் இன்ஃபரன்ஸ் வர்ற வரைக்கும் அதை ஏற்படுத்தக்கூடாது.